உலகெங்கிலும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மாத ஆனி மாத பலன். இந்த ஆனி மாதம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். உள்ளபடியே ஒரு விஷயத்த நான் முதலே சொல்லிடுறேன். நிச்சயமா தைரியமா நீங்க காணொலியை பார்க்கலாம். ஏதாவது நெகட்டிவா ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் பயமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கோச்சார நிலைகளில் நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நிலையில் ஒவ்வொரு கிரகமும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ஆண்டு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு மாத பலன் நம்ம சொல்றதா இருந்தால் கூட ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்து அவங்களோட வேலை சிறப்புகள் என்னவா இருக்குது அப்படின்றலாம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான தனித்துவமான பலன்களை கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் மிக சிறப்பான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, உங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுலேருந்தே சிறப்பான காலம், யோக காலம் ஆரம்பிச்சிச்சுன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசு தான். ஏன்னா சந்திரன் தான் உங்கள் ராசியில் அமர்றாரு. சந்திரன் விருச்சிகத்தில் தான் பலம் இழப்பார். சந்திரன் தான் மனோகாரகன். அதனால் எந்நேரமும் குழப்ப சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று செய்கிறோம்னா அது சரியானது தான் செய்கிறோமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆர்வம் காட்டுவீங்க, அடைஞ்ச பின்னாடி நம்ம சரியான விஷயத்தை தான் எடுத்து போயிட்டுருக்கோமான்ற மாதிரியான குழப்பங்களையும் ஏற்படுத்திடும். இது இயற்கை, இதை மாற்றிக்க வேண்டாம், மாற்றிக்கவும் முடியாது. அதனால் இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். இதோடு சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே செய்யுங்க. அது சரியோ தப்போ என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. முடிவுக்கு வந்துட்டு உங்கள் புத்தி என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துங்க. நீங்கள் மனசை கேட்கறதுனால தான் உங்களுக்கு குழப்பம் வருது. மனசுன்றது சந்திரன், புத்தின்றது புதன். புதனை பிடிங்க. புதன்ன்றது புத்தி என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டு, இந்த மாத கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம சொல்ல போகிறேன். அதாவது இந்த மாதம் ஏன் யோகமான காலமாக இருக்குன்றதையும் சொல்ல போகிறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றதை சொல்கிறத கிரக காரணங்களை சொல்லி சொல்லும்போது உங்களுக்கே ஒரு புரிதல் வரும், ஒரு நம்பிக்கை வரும் முதல் விஷயமா. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் திரிகோணத்தில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு லாபஸ்தானம் 9ஆம் இடம், அது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். அங்கே முழு சுபகிரகமான குரு இருக்கார். குரு விருச்சிக ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் யோகஸ்தானத்து அதிபதி. யோகஸ்தானம் மட்டும் இல்லை, பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வஸ்தானம், புத்திரஸ்தானம், மனோஸ்தானம் எல்லாமே 5ஆம் இடம் தான். ஸோ அந்த இவ்வளோ சிறப்புகள் பெற்ற குரு பகவான் முழு சுபகிரகமாகவும் வராது. அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல அமர்றாரு. 9ஆம் இடத்துல அவர் அமர்றதுனால என்ன சிறப்பு அப்படின்னா, யோகாதிபதி பாக்கியஸ்தானம் வர்றதுன்றது ஒரு சிறப்பு தான். நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அது இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவுடைய 5ஆம் பார்வை, அதாவது உங்களுடைய யோகாதிபதியான குருவுடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே கிடச்சிடுது. குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? ஸோ அந்த வகையில் குருவோட அருளால் உங்களுக்கு இனி வர ஒவ்வொரு காலமே ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதம் ஆனி மாதம் குறிப்பாக அங்கே குரு மட்டும் இல்லை, அந்த உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல கடகராசியில் குரு மட்டும் கிடையாது, சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும், அதாவது பொன்னனும் வெள்ளியும் 2 பேருமா சேர்ந்து, 2 சுபர்களும் சேர்ந்து, 2 குருவும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம்னு நான் சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருந்துகிட்ருக்கு. மேலும் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கர்மகாரகன், தொழில்காரகன் சனி இருக்கிறாரு. ஸோ அந்த சனிக்கும் இந்த குரு சுக்கிரனுடைய பார்வையும் கிடச்சிட்டு இருக்கு. குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய முழு சுபகிரகத்தோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு முழு சுபகிரகமான குருவுடைய வீட்டிலேயே அவர் இருக்கார். அப்படின்போது அவருக்கு மிக சிறப்பான சுபத்துவ தன்மைகள் ஏற்பட்டு உங்கள் எண்ணங்கள் எல்லாமே எதுவாக இருந்தாலும், நல்ல எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாத்தியமாகிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்காங்க இந்த ஆனி மாதத்தில். சூரியன் புதன் இணைவு அப்படின்றது 8ஆம் இடத்துல இருந்தால் உயர்கல்வியில் சிறப்பான ஒரு நிலை அடைவாங்கன்றதுக்கு அர்த்தம். சமூகத்தில் பெரிய ஒரு அந்தஸ்து அடைவாங்க. பொதுவாகவே சூரியன் புதன் சேர்க்கை புதாயத்த யோகம், உன்னதமான ராஜயோகம். நிச்சயமாக உங்களுக்குமே மதிப்பு தொழில் சமூகத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா நன்மதிப்புகள் உயரப்போகுது. குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பேர், இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மதிப்பு இனிமேல் கிடைக்க போகுது. எல்லா விஷயத்துலையும் உங்களை கலந்துக்கிட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை எல்லோரும் மதிக்க போகிறாங்கன்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்க போகுது. அது போக இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோட நிலை மாத பலன்கள் ரொம்ப முக்கியம். அதாவது ராசிநாதனுடைய நிலை ரொம்ப முக்கியம். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் இருக்கார். மேச ராசின்றது செவ்வாய்க்கு ஆட்சி பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். எப்படி விருச்சிக ராசி ஆட்சி பலம் கொடுக்குதோ அதே அளவுக்கு மேசராசியும் தன்னுடைய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு ஆட்சி பலத்தை கொடுக்கக்கூடிய
ஒரு ஸ்தானம் தான். ஸோ அவர் வந்து மேஷராசின்றது பொறுப்புணர்ச்சிய குடுக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எத செய்யணும், எத செய்யக்கூடாது. இது நாள் வரைக்கும் எந்த தேவையில்லாத விஷயத்துல நம்ம போராடிட்டு இருந்தோம். இதனால நமக்கு கால விரயம் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணுவோம். இனிதான் நமக்கு நாம உண்டு வேலை உண்டு, சம்பாதிச்சோமா, குடும்பத்த பார்த்தோமா, சந்தோஷமா இருந்தோமான்னு போற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகமான நல்ல விஷயங்கள, நல்ல சிந்தனைகள உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துறாரு. அதுபோக வந்து பொதுவா வந்து செவ்வாய் வந்து மேஷத்துல வர்றாரு. செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில பிறக்கக்கூடிய ராசிகளா இருக்கக்கூடிய விருச்சிகம், மேஷமாகட்டும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கும். எல்லாரும் பொறுப்புகள் வந்து ஒதுங்கி ஓடுறவங்களா இருப்பாங்க. ஆனா, அந்த விருச்ச ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள வேண்டி விரும்பி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் தான். அதிகப்படியான கமிட்மெண்ட்ட இழுத்து போட்டுக்கிட்டு, அத சமாளிக்க முடியாம சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியா உருண்டு பண்ணி செஞ்சுருவாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் இனிமே அந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலத்துல இருக்கிற மேஷத்துல இருக்கிறனால குடுக்க போறாரு. அது என்ன விஷயத்த செய்யணும், என்ன விஷயம் தேவையில்லாத விஷயம்ன்றத புரிஞ்சு அதுக்கேத்த மாரி வாழ்க்கைய அமைச்சுக்கக்கூடிய நிலையினால, வாழ்க்கையில நிம்மதியும், சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. புது வண்டி வாகன யோகங்கள், புது வீடு, மனை வாங்குற யோகங்கள், சொத்து வாங்குற யோகங்கள், குழந்தைகளுக்கு நல்ல கல்விய குடுக்கக்கூடிய, குழந்தைகளுக்கான நல்ல சேவிங்ஸ துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த ஆனி மாதம் இருக்கு. ஸோ தைரியமா, சந்தோஷமா இருங்க. உங்க மனசுப்படி இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கப் போகுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆனி மாத பலன்கிறது வந்து கோச்சார கிரகங்கள அடிப்படையா வச்சது. உங்களுடைய ராசிக்கு ஏனைய கிரகங்கள், அதாவது நவகிரகங்கள்ல உங்க ராசி தவிர்த்து, சந்திரன் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க? ஆண்டு கிரகங்கள் எங்க இருக்காங்க? மாத கிரகங்களோட நிலை என்னவா இருக்கு? ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்க ராசி அடிப்படையிலான பலன்கள். ஸோ இதில வந்து முழுமையா இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அ உலகத்தில இருக்க எல்லோருக்குமே உலகத்துக்கே நன்மைகள் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு துவக்க காலமா இந்த ஆனி மாதம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த வகையில எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதில வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அவரோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, மிதுன ராசியில புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, அந்த புதனுக்கும், சூரியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் திரிகோணத்தில ராகு இருக்கிறது. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட பொருளாதாரமும் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அதாவது பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆண்டு பணப்புழக்கம் உள்ள ஆண்டு, இந்த ஆண்டு வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில வந்து இந்த மாதம் வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பணப்புழக்கம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இத சரியா பயன்படுத்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்தடுத்த உயரத்த வாழ்க்கையில கண்டிப்பா அடைவீங்க. அதுல அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் சனி பகவான். சனி பகவான் மீன ராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட நிலையுமே ரொம்ப சிறப்பா இருந்துட்டு இருக்கு. இந்த வகையில எல்லா கிரகங்களும், ஏனைய கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல யோகங்கள குடுக்க தயாரா இருக்காங்க. அத அறுவடை பண்ணிக்க நாம தயாராகணும். அதற்கு நம்ம வந்து சில விஷயங்கள முன்னெடுப்புகள் நாம எடுத்தாகணும். அத பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தத தாண்டி, உங்களுடைய இன்னும் துல்லியமான சரியான பலன்களுக்கு சுயஜாதக ஆய்வு கண்டிப்பான முறையில அவசியங்க. அத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயும் உங்களுடைய ராசிநாதன் யாரு? உங்களுடைய லக்ன நாதன் யாரு? அ உங்களுடைய ராசி நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? உங்க லக்னம் நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? இப்போ உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னவா இருக்கு? தசாபுத்தி உங்களுக்கு யோகமா இருக்கா? அந்த தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்னும் துல்லியமான பலன்கள குடுக்கவும் முடியும். ஸோ, அதனால வந்து இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தா ரொம்ப நிறைவா, திருப்தியா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா! இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. கூடுதலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்கள பத்தி, எதிர்கால பலன்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.